ஹாய் காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் பப்பு. இப்போ நம்ம வந்து கீழக்கரையில் பீச்சுக்கு வந்திருக்கோம். இந்த பீச் எங்கே இருக்குன்னா ராமநாதபுரத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. நான் இந்த பீச்சில் குளிக்கலான் இருக்கேன். எங்கள் அம்மா கிட்டே கேட்டு பார்க்க போகிறேன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் வாங்க. நான் கேட்டோடனே அவங்க சரி போய் குதிச்சிட்றான்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு இந்த சீ ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த சீ ரொம்ப காமாகவும் இருந்தது, அதனால தான் நான் குதித்தேன். நீங்களும் இந்த மாதிரி குதிக்கக்கூடாதுன்றதை நான் வந்து ஃபஸ்ட்டு கேட்டுக்கிறேன். ஏன்னா எங்கள் அம்மா கிட்டே நான் பெர்மிஷன் கேட்டு தான் நான் குதித்தேன். அதுவும் அங்கே ஒரு ஃபிஷர்மேன் இருந்தார். அந்த ஃபிஷர்மேன் கேட்டதுக்காகவும் தான் நான் குதித்தேன். நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஐட்டம் பார்த்தவொடனே ஸோ அவரோட சப்போர்ட்லையும் நான் குதிச்சேன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். நாங்கள் வந்து இப்போது ஒரு அந்த கீழக்கரை பீச்சில் இருக்க ஒரு பாலத்தில் இருக்கோம். இந்த பாலம் வந்து ரொம்ப ஃபேமஸான பாலம். ஏன்னா இந்த இடத்துல வந்து நிறைய மூவிஸ் கூட எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல பாலம்னே சொல்லலாம். நாங்கள் வந்து ரொம்ப நேரமாக இங்கே ஸ்விம் பண்ணியிருந்தோம். எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பார்த்தோன்னே எனக்கு கடல் ரொம்ப பிடிச்சிடுச்சு. நான் குதிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் நான் குதிப்பேன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த சின்ன வயசில் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுன்றதை நான் அடித்து சொல்லுவேன். அதுவும் நான் ஏன் இந்த இடத்துல குதிச்சேன்னா, எனக்கு ஓரளவுக்கு ஸ்விம்மிங் தெரியும். அதே மாதிரி எனக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் அந்த ஸ்விம்மிங் மேன் இருந்தார். அந்த ஃபிஷர்மேனும் எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிங்கும் கொடுத்தாரு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் குதித்தேன். அதே மாதிரி எந்த ஒரு சீக்கு போகிறதா இருந்தாலும் உங்களுக்கு மொத்தமாக 3 விஷயம் கண்டிப்பாக தேவை. ஃபஸ்ட்டு விஷயம், தெரியாத பிளேஸில் இருக்க சீக்கு போனோன்னா உங்கள் பேரண்ட்ஸோட சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு இல்லைன்னா அந்த சீ எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்க்காம அது கண்டிப்பாக ஒரு டேஞ்சரில் தான் போய் முடியும். செகண்ட் சப்போர்ட் என்னென்னா, உங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு அது ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி உங்கள் மூச்சை உங்களால் 2 to 3 to 5 minutes கண்டிப்பாக பிடிச்சி வைக்கிற மாதிரி உங்களோட பாடி இருக்கணும். உங்கள் பாடி வந்து ரொம்ப ஓவர் வெயிட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஒபீஸ்லேயும் இருக்கக்கூடாது, அண்டர் வெயிட்லேயும் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒபீஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஸ்விம் பண்ண முடியாது. என்ன மாதிரி நான் நிறைய இடத்துல திணறிட்டேன், என்னாலே சுத்தமாக முடியல. அதனால் நானும் கொஞ்சம் குறைக்கணும். அதே மாதிரி ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விம்மிங் பண்ண எனர்ஜியே இருக்காது. எனர்ஜி இல்லாதனால உங்களால் கண்டிப்பாக குளிக்க முடியாது. ஸோ அதனால் ரொம்ப ஒபீஸ்லேயும் இருக்காதீங்க, ரொம்ப அண்டர் வெயிட்லேயும் இருக்காதீங்க. மீடியம் வெயிட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ணலாம். நான் நினச்சேன் இது படத்தில் வர மாதிரி ஈஸியாக இருக்கும், நமக்கு சீக்கிரமாக குதித்து நல்லா ஸ்விம் பண்ணலான்னு. ஆனால் இது நான் நினச்சதை விட ரொம்ப பயங்கரமாகவே இருக்குது. நான் எந்த இடத்துல ஸ்விம் பண்ண ட்ரை பண்ணுறேனோ அந்த இடத்துல நான் அலை வந்துடுது. அலை வரனால என்னால் சரியாக ஸ்விம்மே பண்ண முடியல. அது ஒரு வீக் பாயிண்ட்டாக இருந்தது. உங்களுக்கும் இந்த மாதிரி இடத்துக்கெலாம் போகணும், நான் இன்னும் நிறைய இடத்த விசிட் பண்ணோன்னா தயவு செஞ்சு எங்கள் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை ஆலில் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி எல்லாரையும் லைக் பண்ண சொல்லுங்கள். நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சப்போர்ட் வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ நான் உங்களுக்கு நிறைய இடத்த போய் விசிட் பண்ணுவேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இல்லை இன்னும் இந்த மாதிரி நிறைய கடலுக்கு போய் குதிரா அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். அப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப பயந்தேன். அப்புறம் வந்து எங்கள் அம்மா கூட சொன்னாங்க, வேணாண்டா எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, போவாத, என்னமோ ஒரு மாதிரி கொஞ்சம் பயந்துருந்தோம். அப்புறம் வந்து எனக்கு எங்கேருந்து தைரியம் வந்ததுன்னே தெரில. நான் பாட்டுன்னு தண்ணியில் குச்சி ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. அது ஒரு நல்ல எனக்கு பொறுத்த வரைக்கும், நீங்கள் என்னென்னா நினச்சிக்கோங்க, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ எவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப்னால் இந்த ஸ்விம்மிங் தான். அது ஒரு நல்ல ஒரு லெசன் சொல்லி தந்துச்சு. எப்படி வந்து நம்ம ஸ்விம் பண்ணணும், ஸ்விம்மிங்னா என்ன, எப்படி ஒரு இடத்துல என்ன ஒரு சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல சுச்சுவேஷனை எனக்கு சொல்லி தந்துச்சு. இந்த மாதிரி நிறைய ஒரு விஷயங்கள் எனக்கு கற்று தந்துச்சு. ஓகே கைஸ், இதுக்கு மேலே வந்து என்னால் ஸ்விம் பண்ண முடியல. நான் கடைசியாக ஸ்விம் பண்ணி வெளில வந்துட்டேன். நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் போகிறோம். பாய்.